திருவாரூர் அருகே விளமல் கிராமத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 வீடுகள் எரிந்து சாம்பலாயின. விளமல் கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவரது வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்து அருகிலுள்ள மற்ற வீடுகளுக்கும் வேகமாக பரவியது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மயிலாடுதுறை அருகே செம்பரனார் கோவிலில் நடைபெற்ற திமுக செயல்வீரர்கள் கூட்டத்தில் அக்கட்சியினர் மோதி கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒன்றிய செயலாளர்களுக்கு இடையேயான மோதலின் போது ஒரு தரப்பினர் மற்றொரு தரப்பினரை வெளியேற்றி கட்சி அலுவலகத்தை கைப்பற்றினர். தகவல் அறிந்த போலீசார் இரு தரப்பினரிடமும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மோதல் முடிவுக்கு வந்தது. திருவள்ளூர் அருகே கூட்டுறவு வங்கிக்குள் நுழைந்து 1.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பிரியாங்குப்பத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்குள் புகுந்த கொள்ளையர்கள் வங்கி லாக்கரை உடைக்க முடியாததால் பணத்துடன் தப்பியோடிவிட்டனர். இதனால் லாக்கரில் இருந்த 5.5 கிலோ தங்க நகைகள் தப்பின. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே 4 வயது சிறுமியை கிணற்றில் வீசிக்கொண்ட சம்பவத்தில் மற்றொரு சிறுமி பிடிபட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கச்சிராயபாளையம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசனின் 4 வயது மகள் துர்கா அதே பகுதியைச் சேர்ந்த துரைசாமி என்பவரின் மகள் ராஜேஸ்வரியுடன் தோட்டத்திற்கு விளையாட சென்றபோது கிணற்றில் தள்ளப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மது போதையில் தள்ளாடியபடி பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சங்கரன் கோவிலில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி பாரதிய ஜனதா கட்சியினர் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மது விற்பனையில் தமிழகத்தில் ஏற்பட்டு வரும் அவல நிலைகள் குறித்தும் மது ஒழிப்பின் அவசியம் குறித்தும் பிரச்சார கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா தொண்டர்கள் கலந்து கொண்டனர். குமரி மாவட்டம் தக்கலை அருகே பன்றி பண்ணையால் குளத்து நீர் மாசுபடுவதாக கூறிய கிராம மக்கள் வீடியோ ஆதாரங்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கல்குளம் தாலுகாவுக்கு உட்பட்ட வயக்குளம் பகுதியில் உள்ள பன்றி பண்ணையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் பொதுமக்கள் பயன்படுத்தும் குளத்தில் கலப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு அத்தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பன்றி பண்ணையை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே வாஞ்சி இயக்கம் சார்பில் நடத்தப்பட்ட இப்தார் நோன்பு திறப்பில் இந்து கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர். இதில் அம்பை கலை கல்லூரி, ஆழ்வார்குறிச்சி பரம கல்யாணி கல்லூரி முதல்வர், மாணவர்கள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை அருகே முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து இருபோக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாடிப்பட்டி, சோழவந்தான், அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் முதல் போக சாகுபடிக்கான தண்ணீரை தாமதம் இல்லாமல் அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். அணையில் போதிய நீர் உள்ள போதும் காலம் தாழ்த்தி திறக்கப்பட்டால் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் கூறினர். கோவில்பட்டி அருகே கடம்பூரில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகளாக கருதப்படும் சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகியோரை விடுதலை செய்ய வலியுறுத்திய முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்சுவை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு பதவிகள் வழங்கப்படக்கூடாது என்று வலியுறுத்தி முழக்கங்களையும் எழுப்பினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கழிவுநீர் செல்வதற்காக அமைக்கப்படும் வாய்க்கால்களை விரைந்து அமைத்து தர கோரி நகராட்சியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுமான பணிகள் தாமதமாக நடைபெறுவதால் சாக்கடைகளில் குழந்தைகள் விழுந்துவிடும் அபாயம் இருப்பதாக கூறிய அவர்கள் நகராட்சி ஆணையரிடம் புகார் அளித்தனர். இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடியில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகள் குற்றவாளிகளைப் போன்று நடத்தப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தலைக்கவசம் அணிவதால் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சிரமத்திற்கு ஆளாகும் நிலை உருவாகியுள்ளதாகவும் வழக்கறிஞர்கள் கூறினர். நாகை மாவட்டம் திருக்கடையூரில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளர் அமிர்த விஜயகுமார் மற்றும் அவரது சகோதரர் ரத்தினகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அக்கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள கோவில் ஒன்றில் பிரசாத கடையினை ஏலம் எடுப்பதில் இரு தரப்பினர் இடையே பிரச்சனை இருந்து வந்தது. இந்த பிரச்சனையில் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவரையும் விடுவிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் வலியுறுத்தினர். கரூரில் பெண்ணின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு கரூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. காந்தி கிராமம் பகுதியைச் சேர்ந்த தேன்மொழியை ஆண்டிப்பாளையத்தைச் சேர்ந்த முருகேசன் கடந்த 2013ஆம் ஆண்டு கொலை செய்தார். தேன்மொழியை கொலை செய்த குற்றத்திற்காக ஆயுள் தண்டனையும்
நகைகளை கொள்ளையடித்த குற்றத்திற்காக 3 ஆண்டு சிறை தண்டனையும் அவருக்கு விதிக்கப்பட்டது. திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் பராமரிப்பின்றி கிடக்கும் மாநகராட்சி பூங்காவை சீரமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆடு மாடுகளை கட்டும் மந்தையாக மாறிவரும் பூங்காவை சமூக விரோதிகள் சிலர் சட்டவிரோத செயலுக்கு பயன்படுத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே சமூக விரோத செயல்களை தடுக்கவும் பூங்காவை சீரமைக்கவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.